வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எக் எப்படி நம்ம ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம். அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு அத தான் சொல்லப் போறேன். இந்த எக்குல பார்த்தீங்கன்னா, உலகத்துல உள்ள அனைத்து சத்துக்களும் இதுல இருக்கு. இத நம்ம வந்துட்டு சாப்பிடும்போதும், நம்ம ஹேருக்கு பேக்கா எடுக்கும்போதும், நமக்கு என்னென்ன பயன் தருதுன்னு நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் இத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம யூட்ரஸுக்கு வந்துட்டு நல்லது. ஏன்னா, மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக் வந்து நல்லா குரோத் ஆகுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்க சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்க தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாம் நல்லா ஒயிட் ஆகணும்னு நினைச்சாலும் எக்க எடுத்துக்கணும்னுவாங்க டெய்லியும். அதுக்கப்புறம் உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அதிகம் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்குல தான் அதிகம் இருக்கு. அதே மாரி நம்ம முடி முழுக்க வளருது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் தான். அதனால நம்ம எக் எடுத்துக்கிறோம். எக்ல உள்ள சத்து பார்த்தீங்கன்னா, நெறைய சத்து இருக்கு. வெறும் புரோட்டீன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னீங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இத வந்துட்டு சூப்பர் ஃபுட்ஸ் எனவும் சொல்லுவாங்க. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் பி இருக்கு, வைட்டமின் டி இருக்கு, வைட்டமின் இ இருக்கு, வைட்டமின் கே இருக்கு, செலினியம், கால்சியம், மாங்கனியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ். இந்த ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கு. நெறைய பேர் டயட் எடுத்துக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்க தான் எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம், அவங்க வந்துட்டு ரொம்ப இளைச்சு போக்குறதுக்கு எடுத்துக்கிறாங்க. இல்ல. இதுல உள்ள ஒயிட்லயும் எல்லோவுலயும் பார்த்தீங்கன்னா அதிக சத்து இருக்கு. இந்த சத்தை வந்து வேற எதுலயும் இருக்க முடியாது. எக்ல தான் இருக்கும். எக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்துட்டு ஒரு 5 ருபீஸோ இல்ல 6 ருபீஸ் தான் விக்குது. இருந்தாலும் அதுல உள்ள வந்துட்டு சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால தான் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் எடுத்துக்க சொல்றாங்க. நம்ம ஹேருக்கு யார் இது அதிகம் எடுத்துக்கணும்னா, நெறைய பேர் வந்துட்டு ஹேர் வந்துட்டு முடி கொட்டுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸ்கால்ப்ல இருந்து முடி கொட்டுது, குரோத்தாவே ஆகலன்றவங்க நீங்க வந்துட்டு எக் எடுத்துக்கலாம். எக்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சிலவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன கேட்டா 2த்துலயுமே நல்ல ஒரு சத்து இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, எக்க வந்துட்டு ஃபுட்டாவும் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் அண்ட் எல்லோ இது 2யுமே சேர்ந்து ஹேருக்கு எடுத்துப்பேன். நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நுரை வரும். இத அப்படியே நல்லா ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணி என்ன பண்ணிடுவேன், கொண்ட மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணலாம். இப்படி நீங்க வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்க முடி வந்துட்டு கொட்டுறது ஸ்டாப் ஆகும். வீக்லி 2 டைம்ஸ் இல்ல வாரத்துல 1 நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்க ரெகுலரா வேலைக்கு போறோம். எங்களால வந்துட்டு இத பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நீங்க வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே இத மாரி எடுத்துக்கங்க. இன்னொரு டைம் சிலவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப வறண்ட ஹேர் இருக்கு பார்த்தீங்களா? ஹேர் வந்து பிளவுபடுதுன்னு சொல்றோமே, இந்த வறண்ட ஹேர் உள்ளவங்க டெஃபினெட்லி இத எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒடிஞ்சிரும் குச்சி மாதிரி. இது என்னன்னா நியூ ஹேரையும் வந்தாலும் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வளர்ற ஹேரையும் முழுசா லென்த்தாவும் வளர விடாது. அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடைஞ்சிரும். ஒண்ணு ஸ்கால்ப்ல இருந்து கொட்டிடும், இல்லைன்னா பாதி தூரம் வளர்ந்து கொட்டிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் கண்டிஷனர் எடுத்துப்பாங்க. இத ஒரு நல்ல கண்டிஷனராவும் எடுத்துட்டாலும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்போட ஸ்மெல் பிடிக்காது. அதனால இத அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க வேணா எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேருக்கு, நீங்க வேணா ஷாம்பு போட்டுக்கலாம். ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா, மைல்டானது கொஞ்சமா எடுத்துக்கிட்டாவே போகுது. ஏன்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்க தலையில தேய்க்கும்போது நெறைய நுரைய கொடுக்கும். ஷாம்ப நம்ம போட்டா எந்த அளவுக்கு நுரை வருதோ, அந்த அளவுக்கு எக்ல வரும். ஆனா என்ன, இது ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும். நான் வந்து சியாக்காவா தான் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா வந்துட்டு உங்களுக்கு ஷாம்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பை யூஸ் பண்ணிட்டு மறுநாள் வந்துட்டு சும்மா ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இந்த ஸ்கால்ப்ல உள்ள கெமிக்கல்ஸ் வந்துட்டு டெபாசிட் ஆகாது. ஸோ இந்த எக்கை பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு புரோட்டீன் சத்தை கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு உடையிறது ஸ்டாப் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏதேதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என் முடி கொட்டுறது நிக்கவே இல்லைன்னு. ஆனா நீங்க இதை எடுத்துக்கங்க. எனக்கு இது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.